மொத்தத்துல இந்த யூத் திரைப்படம் ஒரு சில காட்சிகள் தவிர, சில போர்ஷன் தவிர, பர்சனலா எனக்கு இந்த படம் பெருசா ஒர்க் ஆகல. பட் இந்த படத்தோட டார்கெட் ஆடியன்ஸான ஸ்கூல் பசங்க, காலேஜ் பசங்க இந்த படத்தை கண்டிப்பா அதிகமா என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அவங்களாலேயே இந்த படம் பெரிய ஹிட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. மொத்தத்துல இந்த யூத் ஒரு பாசிபிள் என்டர்டெய்னர். டீப்பா எந்த ஜோனுக்கும் போயிடாம லோ ஹேங்கிங் ஃப்ரூட்ஸையே எய்ம் பண்ணிருக்காங்க. அதுல ரொம்ப டேஸ்டியான ஃப்ரூட்ஸ் எல்லாம் கிடைக்கலனாலுமே கூட அப்போதைக்கு பசி ஆறுது. ஒரு சேஃப் பெட். விருப்பம் இருக்கிறவங்க ட்ரை பண்ணுங்க. மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மள பொறுத்தளவுக்கு பொழுதுபோல நீங்க பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு படம். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா திருப்பியும் சொல்றேன், டான் உங்களுக்கு பிடிச்சதுன்னா இந்த படம் உங்களுக்கு கவர் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. டான் உங்களுக்கு கிரிஞ்சி மேட்சா தெரிஞ்சதுன்னா அதே மாதிரி ஒரு ஃபீலையும் இந்த படம் உங்களுக்கு கொடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ கால் இஸ் யோர்ஸ். இந்த படத்துக்கு வந்துட்டு தனியா ஒரு ரோஸ்ட் கூட போடலாம், ஒவ்வொரு சீனா எடுத்து வச்சு. ஆனா இந்த படம் வந்துட்டு கென் அண்ட் கேங் ஃபர்ஸ்ட் மூவி தான். இதுக்கப்புறம் நிறைய இம்ப்ரூவ் பண்ணி பெட்டராவே பண்ணுங்க. குட் ட்ரை. ஆனா இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணா நல்லா இருக்கும். இந்த கதையவே ஸ்கிரீன் பிளே கொஞ்சம் கரெக்ட் பண்ணி செகண்ட் ஹாஃப்ல உள்ள எமோஷன்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்தே கேரி ஆகிற மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா படம் முழுக்க கிரிப்பா இருந்திருக்கும். இருந்தாலும் இந்த படம் ஒரு ஓகே ரகமான படமா இருக்கு. Good for one time watch.